ஹாய்ங்க. ஆ ஒரு வழியா ஹியர் டு டாக் அலோன். அதான் கீழே எல்லோரும் பேசி முடித்து 2 பேரும் ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்கன்னு சொல்லி மொட்டை மாடிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ள எனக்கு ஏதோ இன்டர்வியூ பேனலில் உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. கொஞ்சம் டென்ஷனாக தாங்க இருக்குது. நீங்கள் ஜாலியாக கேஷுவலாக நிற்கிறீங்க பாருங்க. ஓ, நிஜமாகவே எனக்கு எதிர்பார்க்கலாங்க. எப்படி நீங்கள் எனக்கு ஓகே சொன்னீங்க? என் ப்ரொஃபைலை பார்த்தீங்களா? ஒழுங்கா ஃபுல்லாக படித்து பார்த்தீங்களா? ப்ரொஃபஷன் அப்படிங்கிற இடத்துல யூடியூபர்னு போட்டிருந்தேன். ரொம்ப பெருமையாக. ஐ தாட் தட் லைன் அலோன் வுட் எண்ட் தி ப்ரப்போசல். ஏன்னா நிறையா வாட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இது பெரிய மார்க்கெட்டிங். அது சந்தை, மனிதர்களை வியாபாரம் செய்யும் சந்தை. என் பொண்ணு எவ்வளோ லட்சம் சம்பாதிக்குது, மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அப்படி தான் அடுத்தவனை கேட்குறானுங்க. இன்னும் மோசம் என்ன தெரியுமா? இது ஒரு வேலையா அப்படிங்கிறதே வந்துட்டு எடுத்துக்காத ஆட்கள் தான் ஜாஸ்தி. ஒரு சிலர் வந்து ஓகே ஏதோ ஒரு ஜாப் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனாலும் சீரியஸ் ஜாப் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்கள் அம்மா அப்பா சொல்கிறது எனக்கு புரியுது. அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு குணமான பையன், அது நான் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடுவேன். ஓகேவா? அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இன்னுமே தோணுது, நீங்கள் உங்கள் அம்மா அப்பா சொன்னனால தான், ஃபேமிலிக்காக தான் ஓகே சொன்னீங்களா? இல்லை என்ன நிலவரம்? எப்படி யூடியூபர்னு சொன்னதுக்கப்புறமும் ஹவு யூஆர் சம் பிரெய்னி ஜீனியஸ் பர்சன் யூ லுக் லைக். சத்தியமாக தாங்க சொல்கிறேன். நீங்கள் அப்படி சிரிக்காதீங்க, அவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. கலர்லாம் என்னங்க கலர்? இந்த சிறப்பான கலரில் இருக்கீங்க, நீங்கள் சும்மா இருங்க. இதாங்க நம்ம கலரு. அதை விட்டுட்டு கலரை பற்றிலாம் பேசியிருக்கிறீங்க. இவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. எப்படிங்க இப்படி அழகாக இருக்க முடியும்? சரி, நீங்கள் சொல்லுங்கள். பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படின்னு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே எப்படி இப்படி ஒருத்தவனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஐம் ஜஸ்ட் சம்ஒன் ஹூ டாக்ஸ் டு அ மைக்ரோஃபோன், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன்னே, மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஈவன் டேக் திஸ் ஜாப் சீரியஸ்லி. சொந்தக்காரங்க தான். ஐயோ, உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொன்னேன், அம்மா முதல்ல ப்ரொஃபைலை முழுசாக பாருமா, அது ஒரு பொண்ணு தான் நான் அப்படின்னேன். எதுவும் நான் பார்க்கல, நான் எதையுமே பார்க்கல. ஏன்னா ரொம்ப நாளாகவே ஐ காட் யூஸ் டு ரிஜெக்ஷன். ஓகேவா? ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. முதல்ல பாரு, இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி மொபைல் இருக்க போகிறாங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்க. உண்மையாலே எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைலில் இருந்து, அதுவும் இப்படி லட்சணமாக ஒரு பொண்ணு நம்மளுக்கு எஸ் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்த்தே நான் வந்துட்டு ஒரு நாள் ஷாக்கில் இருந்தேன். எங்கள் வீட்டில் 4-5 வாட்டி கேட்டேன், அம்மா உண்மையாலே தானேம்மா அவங்க வீட்டில் தான் ஃபோன் வந்துச்சா, இல்லை வேறு யார் வீட்டிலேருந்தே ஃபோன் வந்துச்சா, கன்ஃபார்ம் பண்ணியா, இந்த பொண்ணோட அப்பா அம்மா தானா, இந்த பொண்ணு தான் ஓகே சொன்னிச்சா அப்படிலாம் அத்தனை வாட்டி நான் கேட்டேங்க. எவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. பொய் சொல்லலைங்க, உண்மையான தாங்க சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நேர்மையாகவே சொல்லணுன்னா என்னால் ஏற்றுக்க முடியல. அதுவும் இந்த ஒரு மூஞ்சிக்கு என்னையே தான் சொல்கிறேன், வேறு யாரை சொல்கிறேன்? பேசினா பழகினா தான் தெரியும் நம்ம கேரக்டர். பட் பார்க்கல நம்ம ஒன்றும் அப்படி ஒரு பிரமாதமான ஆள்லாம் கிடையாது. ஓகே குடும்ப பையன் அப்படின்னு சொல்லிக்கலாங்கிற மாதிரி தான் இருப்போம். அப்போ நீங்கள் அட்டகாசமாக இருக்கீங்க, படிப்புலையும் மாஸ்க் காட்டுறீங்க, பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனக்கு இது எங்கேயோ ஒரு மாதிரி நம்பிக்கையே உருவாக்கலைங்க. அதனால தான் அத்தனை வாட்டி கேட்குறேன். ஸோ எப்படி உங்கள் வீட்டிலேருந்து இந்த ப்ரொஃபைல் காட்டினாங்களா, இல்லை நீங்களே பார்த்து இதை கேளுங்க பேசலாம் அப்படின்னீங்களா? ரைட், யூ மீன் என்னோடய யூடியூப் சேனலாக சொல்கிறீங்களா? யூ ஹேவ் ஆக்சுவலி வாட்ச்ட் இட் அண்ட் ஸ்டில் யூ அக்ரி டு மேரி மீ. ஓ மை காட்,
இல்லை 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 இல்லை, என்னாலலாம் நம்பவே முடியாது. எப்படி எப்படி எப்படி? ம் எல்லா வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? ஆ ஓ, ஓகே ஓகே ஓகே, அப்படியா? ஆ இருந்தாலும் நீங்கள் என்ன அக்ரி பண்ணியிருக்கீங்க பாருங்கள், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. எப்படிங்க என்னை வச்சு எப்படிங்க குடும்பம் நடத்துவீங்க? உங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் கிடையாதா? இந்த மாதிரிலாம் நிறையா பேர் அந்த நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், லட்சம் லட்சமாக, என் ஹஸ்பண்ட் இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கணும், நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ கோடியில் வந்து நாங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படிலாம், அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆள் தாங்க நான் நிறையா பார்க்குறேன், பார்த்துட்டு வந்திருக்கேன். சில பேரில் வந்து ப்ரொஃபைலே பாதி படிக்கிறப்பே கட் பண்ணிடுவாங்க. அது அவ்வளோதான். அந்த வியூஸ்லலாம் வரும்ல, லைக் சில வியூ பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம போய் அவங்கள்ட்டலாம் கேட்கவும் முடியாது எதுவும். அப்படியே நிறையாலாம் போயிருக்குங்க. ஸோ எனக்கு இது இன்னுமே சர்ரியலாக தான் இருக்குது. எப்படிடா இப்படி ஒரு அறிவான அழகான பண்பான ஒரு பொண்ணு எப்படி நம்மளை ஓகே பண்ணிச்சு அப்படின்னு. ஸோ யூ ஆக்சுவலி வாட்ச்ட். எனக்கு கொஞ்சம் வெக்கம் வருது. யூ ஆல்ரெடி நோ மை வாய்ஸ். தட்ஸ் டேஞ்சரஸ். Now I feel like I'm being evaluated. யாரும் தங்கச்சி வராங்க. இல்லைங்க, எனக்கு நான் சாப்பிட்டேன், போதுங்க, எனக்கு சமோசா ஒன்று போதும். அக்கா கொடுக்காதீங்களா? சரி சரி, கொடுங்க. இது வந்துடுவோங்க கீழே வந்துடுவோங்க. புரியுது, ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு மேலே போய் 2 நிமிஷம் தானே பேசணும், அதான் பார்த்துட்டு இருக்கா. சைலண்டாக சமோசா கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, நான் வந்துட்டேங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் ஒன்றும் யோசிக்க வேணாம்னு சொல்லி வந்துடுறேன். பார்த்தீங்களா, ஏங்க அப்படி தாங்க இருக்குது பார்க்கல. அவங்க நான் சுகாஸ் கொடுத்து விட்டு அனுப்புகிறாங்க. எப்பா உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு வச்சு என் பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நேரம் என்ன பேசுகிறேன் அப்படின்னு. சாரிங்க, ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா புதுசாக பேசுகிற மாதிரி பேசல, வளன்னு நிறையா பேசுகிறேன். I'm still confused, surprised, happy and I couldn't believe. எனக்கு என் லைஃப்பில் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்காமே போயிருந்தாங்க நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன். அது என் லைஃப்பில் நடக்குதுங்கிறப்போ ஏற்றுக்கலாமா அதை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. உங்களை பார்க்க வரோம், நீங்கள் ஓகே சொல்லி தான் பார்க்கவே வரோங்கிறப்போ எனக்கு இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் ஐ தாட், உண்மையில தான் சொல்கிறேன், ஐ தாட் யூ ஜஸ்ட் அக்செப்டட் பிகாஸ் யுவர் ஃபேமிலி செட் ஸோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல குணமான பையன், இவன் போனால் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான், இந்த மாதிரி பையன்லாம் இன்றைக்கி உலகத்தில் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா புஷ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோ, ஓகே சொல்ல வச்சுட்டாங்களோ. ஐ மீன் யா, ஆப்வியஸ்லி வில் கெட் மேரிட் ரைட். ரொம்ப ஓவராக ஹையாக பேசிகிட்டு எல்லாம் மன்னிச்சிருங்க. ஐயா இல்லையா? பை எனி சான்ஸ் தட் வாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் யூ டு கெட் திஸ் கை அப்படி ஏதாச்சும்? ஓகே கூல் டவுன். அப்படி பார்க்காதீங்க, இன்னும் அழகாக இருக்கீங்க. ஐயோ என்னால் முடியலைங்க, இவ்வளோ அழகாலாம் இருந்தால் நான் என்னங்க, எனக்கு புரியலைங்க. ஸோ என்னோடய வருங்கால பொண்டாட்டிக்கு ஆல்ரெடி என்னோடய சேனல் பற்றி தெரியும். யா, I better not embarrass myself. பிடிச்சிருந்துச்சா வீடியோஸ்? இல்லை, தட்ஸ் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக போச்சு. நம்பர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா? சரி, ஹாய் அனுப்புங்க. இப்போ அனுப்பிச்சா என்னங்க, கொஞ்ச நேரம் கழிச்சிருப்பீங்களா? சரிங்க, ஓகே. ஆமாம், டைம் ஆகிட்டே இருக்குது, கீழே வர கூப்பிட போகிறாங்க, திருப்பி அடுத்த சமோசா கொடுத்து விட்டுற போகிறாங்க. பட் லுக்ஸ் லைக் ஐம் மேரிங் சம்மன் ஹூ நோஸ் மை சீக்ரெட் ஆல்ரெடி. தட்ஸ் ஆக்சுவலி நைஸ், ஐ திங்க். இந்த மூஞ்சி தாங்க ஷாரா, இந்த சுமாரான மூஞ்சிக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஓ காட், அழகாக இருக்கீங்க. வாங்க, எனக்கு தாங்க வெக்கம் வருது.
சரி. ஹாபியா? நான் நிறையா டீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேங்க. டீ கடைகள் நிறையா போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். சந்தா ஏரியாவெல்லாம் போய் கண்டுபிடிப்பேன். எந்த ஏரியாவில் எந்த டீ கடை நல்லாயிருக்கு, அது ஒரு ரிவ்யூ சீரிஸ் மாதிரி பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு நான் ஒரு 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 வாரம் ஃபுல்லாக வரேன், ஓகேவா? அந்த நாள் பூரா நம்ம மீட் பண்ணலாம். ஆமாங்க. நான் வந்து லிஸ்ட்டு போட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கிற டீ கடையெல்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க. நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே வருவானுங்க, பைத்தியக்காரனுங்க. நான் ஒரு மொக்க பையங்க. ஐயோ ஏன் நீங்கள் வேறு? யோ திருப்பி கேட்குறேங்க, கடைசி சான்ஸு. வேணான்னா இப்போயே சொல்லிடுங்க, நான் சந்தோஷமாக போயிடுவேன். நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட பேசுகிறதே எனக்கு ஒரு குதூகலம், சந்தோஷம், ஆனந்தம். வாழ்க்கை பூரா இதை நினச்சிட்டு நான் இருந்துருவேங்க. நீங்கள் உண்மையிலே உங்கள் வாழ்க்கை காப்பாற்றி நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இல்லையா? ஆமாவா? உறுதியா? அழகாக தலையாட்டுறீங்க. எவ்வளோ அழகாக தலையாட்டுறீங்க. ஆஹா, அதில் வேற கண்ணும் க்யூட்டாக தலையாட்டுது. கொண்டுட்டீங்க போங்க. சரிங்க, அப்புறம் சந்தோஷமாக போகலாம்ல, ஜாலியாக போகலாம்ல. ஆல்ரெடி என் காலெலாம் பாருங்கள் நிற்கவே மாட்டேங்குது, ஆடிட்டே பேசிட்டு. சரி. நான் கீழே போய் தண்ணி குடிச்சிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, எனக்கு மெசேஜ் போடுங்க மறக்காமல். நான் அடுத்த வாரம் டீ எக்ஸ்ப்ளோர் பண்ண வரேன் உங்கள் ஏரியாவுக்கு. மீட் பண்ணலாம், சரியா? ஓகே, பாய். கீழே போகிறேன்.